வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு எம்மி சில்லி. நான் ஷாலினி. இன்றைக்கி புடலங்காய் உருண்டை குழம்பு தான் பார்க்க போகிறோம். அதாவது கோஃப்தா கறின்னு நார்த் இந்தியாவில் சொல்லுவாங்க. அது பண்ணுறதுக்கு புடலங்காவை நல்லா துருவிட்டு மசாலா ஆட் பண்ணி உருண்டை போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி அதுக்கு ஒரு கிரேவி ப்ரிப்பேர் பண்ணி அதில் ஆட் பண்ண போகிறோம். புடலங்காய் உருண்டை குழம்பு செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் என்னென்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து 1/2 கிலோ புடலங்காவை நல்லா தோல் சீவிட்டு கட் பண்ணி அதுக்கப்புறம் நான் அதை துருவி எடுத்துக்க போகிறேன். நம்ம கிரேட்டரில் மீடியம் சைஸில் இருக்கும்ல, அதில் தான் நான் துருவி எடுத்திருக்கேன். சப்போஸ் புடலங்காய் முத்திருச்சுன்னா உள்ளே இருக்க விதையெல்லாம் இந்த மாதிரி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை துருவிடுங்க. புதுசாக செய்கிறவங்களுக்கு சொல்கிறேன், இந்த மாதிரி துருவுறப்ப இந்த மாதிரி லேயராக வரும், அதையும் ஃபோல்ட் பண்ணி துருவிடுங்க. துருவினதுக்கப்புறம் நல்லா அதோட ஜூஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லா வரும். இந்த மாதிரி நல்லா டைட்டாக புழிஞ்சு விட்ருங்க. இந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ண போகிறதில்ல. இந்த கிரேவி பண்ணுறப்போ நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், இவ்வளோ தான் கலெக்ட் ஆகிருக்கு. இப்போ மசாலா ஆட் பண்ணி உருண்டை பிடிக்கலாம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு ஆட் பண்ணியிருக்கேன். 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளோர் அதாவது சோளம் மாவு, 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயம், கடலை மாவு ஆட் பண்ணுறதுனால பெருங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன், 1/2 டீஸ்பூன் உப்பு. புடலங்காயில் மெக்னீஷியம், கால்சியம், ஃபாஸ்பரஸ்லாம் நிறையா இருக்குது. அதே மாதிரி இது லோ கேலரி வெஜிடபிள், டயபெட்டிஸ் ட்ரீட்மெண்ட்க்கு யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ்க்கு இது ரொம்ப நல்லது, அசிடிட்டியை ரிலீவ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உருண்டை போட்டு வச்சுருங்க. மொத்தமாக எனக்கு 10 உருண்டை வந்திருக்கு. குட்டியாக இருக்கிறது நான் டெஸ்ட் பண்ணுறதுக்காக போட்டு வச்சுருக்கேன். நல்லா திக்கான ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இந்த குட்டியாக நம்ம வச்சுருந்த பாலை போட்டு டெஸ்ட் பண்ணிக்கலாம், எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சா இல்லையான்னு. ஸோ அதை எடுத்துட்டு எல்லா உருண்டையும் போட்டுடலாம். இந்த உருண்டையை கையில் போடுறப்போ எண்ணெய் கையில் தெறிக்க சான்ஸ் இருக்குது. அதனால் நான் இந்த மாதிரி கரண்டியில் வச்சு போடுறேன். அப்போ தான் பிரேக்கும் ஆகாது. எண்ணெய் ரொம்ப சூடாக இருந்ததுன்னா வெளியே நல்லா ஃப்ரை ஆகிடும், உள்ளே வேகாமல் இருக்கும். அதனால் ஃபுல்லாக சிம்மில் வச்சே ஃப்ரை பண்ணுங்கள். இது ஃப்ரை ஆகிற கேப்பில் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். 5 தக்காளியை அரைச்சி ஜூஸாக எடுத்துக்கலாம். கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நல்ல மிதமான சூட்டில் பொரிச்சு எடுங்க. பார்க்க நல்லா குலோப் ஜாமுன் மாதிரியே இருக்குல்ல. குட்டீஸ் பார்த்தா கண்டிப்பாக அப்படி தான் நினைப்பாங்க. இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனால் தான் உள்ளே நல்லா வெந்திருக்கும். ஸோ இதே மாதிரி எல்லா உருண்டையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் நெய் ஆட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணுறேன். கருவேப்பிலை 2 கொத்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் அந்த ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்புறம் அரைக்கிறதுக்கு சின்ன பீஸ் இஞ்சி, ஒரு 10 பல் பூண்டு, அப்புறம் ஒரு 20 சின்ன வெங்காயம், இது மொத்தமாக பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அதையும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணலாம். ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம ஆல்ரெடி அந்த ஜூஸ் எடுத்து வச்சுருந்தோம்ல, புடலங்காவோட ஜூஸ், அந்த ஜூஸை ஆட் பண்ணி
நம்ம வந்து ஃப்ரை பண்ணலாம். நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம வந்து அரைச்சி வச்சுருந்தோம் அந்த டொமேட்டோ பேஸ்ட், ஒரு 5 தக்காளி அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த கிரேவி வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் டொமேட்டோ பேஸ்ட் கிரேவி தான். அதனால் நிறையா வெங்காயம் தக்காளி மட்டும் நிறையா ஆட் பண்ணணும். ஸோ தக்காளி வந்து இந்தளவுக்கு நல்லா வந்து வதங்கி அதோட பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம அந்த மசாலா ஐட்டம்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணுங்கள். சும்மா ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அவ்வளோதான். நமக்கு வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அவ்வளோ தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம குக் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறம் இது வந்து கொஞ்சம் திக்காகிடும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா ஒரு குழம்பு மாதிரி ஆகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விட்டுடலாம். நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கும். ஸோ நல்லா இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்மளோட அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. நம்மளோட அந்த ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருந்த அந்த பால்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த புடலங்காய் உருண்டை போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு 2 நிமிஷம் தான் வைக்கணும். நல்லா அந்த கிரேவியில் வந்து நல்லா பரட்டி விட்ருங்க, அப்போ தான் உள்ளே நல்லா இறங்கும். ஆக்சுவலாக இந்த பால்ஸ் வந்து ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் ரொம்ப நேரம் வச்சிங்க அப்படின்னா குழஞ்சிரும். அதனால் ஒரு 2 நிமிஷம் மட்டும் வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக இந்த கொத்தமல்லி போட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட கோஃப்தா கறி புடலங்காய் உருண்டை குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், செம்ம திக்காக இருக்குது. இது ஆக்சுவலாக வந்து இது மேலே நீங்கள் பட்டர் ஆட் பண்ணிங்கன்னா அப்படியே இந்த நார்த் இந்தியன் ஃப்ளேவர் வந்து பயங்கரமாக இருக்கும். ஸோ நம்ம சப்பாத்திக்கெலாம் வந்து நீங்கள் மேலே பட்டர் ஆட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி சர்வ் பண்ணுங்கள். அதே மாதிரி உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது, உள்ளேயும் நல்லா வெந்திருந்தது. ஸோ அதை காமிச்சிருக்கேன் பாருங்கள். யூஸ்வலாக கூட்டு பொரியல் தான் நம்ம செய்வோம் புடலங்காய் வச்சு. பட் இந்த மாதிரி ஒரு ரெசிபி செஞ்சிங்கன்னா புடலங்காய் வேணாம் அப்படின்னு ஓடி போகிறவங்க கூட கண்டிப்பாக லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. உங்கள் மெனுவில் இந்த டிஷ்ஷை கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இன் அ வீக் இல்லைனா வந்து மந்த்லி ஒன்ஸ் கூட நீங்கள் வந்து செஞ்சு சாப்பிடுங்க. ஸோ டிஃப்ரெண்ட்டான எம்மியான ஹெல்த்தியான இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த புடலங்காய் கோஃப்தா கறி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப். யம்மி சில்லி ஆரோக்கியமான உணவை அறுசுவையோடு சாப்பிடுங்க. தேங்க்யூ.